ஷேய் பிரம்மா நீதிமன்றம் கைலாசத்தில் நடத்தி கொண்டே இருக்கோம். அப்போ நீதிமன்றம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உங்கள் நீதிமன்றமா இல்லை கடவுளுடைய நீதிமன்றமான்னு ஒரு கேள்வி கேட்கார். கடவுளே கேட்கார். நான் கேட்கண்டா, அதை விடுறா, கணக்கு விடுறா, பார்ப்போம் அப்படிங்காரு. பார்ப்போம் என்ன நடத்தா, மானிட பிறகு என்ன செய்தான், ஏது பண்ணுதா, நீதிமன்றத்தில் என்ன நடக்கு, கீழே வழக்கறிஞர் என்ன நடத்து, என்ன அதுக்கு விடுறா, கணக்கு விடுறா, நம்ம பார்ப்போம். ஒரு செகண்டில் நம்ம முடிக்க வேண்டிய வேலை கையில் நான் வச்சுருக்கேன், இவங்களாம் நம்ம பார்ப்போங்கிற கேள்வி அவர் போடுவார். அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் தாய் இந்தியா நாடு முழுவதும் கரண்ட் காலையில் இல்லைன்னா என்ன செய்ய? இப்போ ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு சிட்டியாக மாதம் 30 நாளைக்கு நாங்கள் வேலை பார்க்கோம், மரமட்டையில் வெட்டுதோம்னு ஒரு நாள் லீவை கரண்ட்டு கட்டு பண்ணுதான். அப்போ அந்த கரண்ட்டு கட்டு பண்ணுற நேரத்தில் நீதிமன்ற கோர்ட்டில் உங்களுக்கு கரண்ட் இருக்குமா இல்லையா, ஜென்ரேட்டர் வச்சுருக்கீங்களா இல்லையா, இல்லை கரண்ட் அன்னைக்கு கொடுப்பானா இல்லையா, அது ஒரு கணக்கு. ஒரு கடவுள் கைலாசத்திலேருந்து நீதிமன்றத்தில் கணக்கு கொடுக்காரு. கணக்கு உலக நாடே ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ அவர் இடத்துல கரண்ட் இருக்கக்கூடாது. அப்போ அவர் பூமி வேணும், அவர் சொத்து வேணும், அவர் கட்டடம்லாம் கெட்டி நாசம் பண்ணுவோம். 2ஆம் நம்பரை திருச்சி வியாபாரம் பார்ப்பான். அதிகாரி பூரா கையெழுத்து போட்டு அவன் வீட்டுக்கு அந்த காகித பேப்பரை கொண்டு போய் அடைஞ்சி நக்கி அவன் பொண்டாட்டி பிள்ளை குளிர் காயணும். அப்போ அது நல்லதா? அப்போ தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை எப்படி கொடுப்பாரு? அப்போ ஏன்ட்ட தப்பு அவர் சொல்றாரு, ஐயாவே சொல்றார், கடவுளே சொல்றார். இப்போ ஜட்ஜி கணக்கு எழுதார், ஏன்ட்ட தப்பு செஞ்சா நான் தப்புக்கு விடமாட்டேன் அப்படின்ட்டார். நான் இராணுவ முப்படை வானரப்படை வச்சு சும்மா துவச்சி விடுவேன், அப்படியே அடிச்சு ரோட்டு காட்டில் இழுத்து போட்டு அடிப்பான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. முல்ல மாதிரி முடிச்ச வைக்கத்தனம் பண்ணுறவன் பூரா கரண்ட் மின்சார அதிகாரிகள் நீ பாத்தியா பார்க்கலையா? பார்க்கல. அவன் யூனிட் கணக்கு போடுறான். அரசியல்வாதி மந்திரி பூரா உட்காந்து நாற்காலி சேரில் உட்காந்து நாடி கட்டி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒருத்தர நெத்தியில் ஒட்டி கணக்கு கொடுக்கான், கணக்கு போடுதான். இதில் எந்த மலையை உடைச்சி கறி எடுக்கவா, எந்த மட்டையை உடைச்சி கறி எடுக்கவான்னு மலைகளை பூரா உடைச்சி கீழே பூரா டேட்டாரை போட்டு எல்லாம் அனைத்தும் பாழாக்குத. புரியுதா? இயற்கை உள்ளதை பூரா பாழாக்குத, செயற்கை ஆக்கி பூரா வெப்பத்தை உருவாக்குதான் இந்த அரசியல்வாதி முட்டாப்பே. கவர்மெண்ட் வேலாக்குறோம் கூட கொஞ்சம் கையெழுத்தை போட்டு நக்குதான் துவைச்சிருவாரு. என்ன உற்பத்தி ஆகுது இந்த கரண்டில், என்ன பண்ணுதான் அந்த கணக்கெல்லாம் எடுத்துட்டாரு. நீ கணக்கு ஒப்படைச்சி கரண்டை பூரா கட் பண்ணல அப்படின்னா வானரப்பட இராணுவ முப்படை வரையில் என்கவுண்டர் ஷூட்டிங்கிலே முடிச்சிருவார். முக்கால் சத்தியம் சித்திரை மாதம் சீரழிவு. மானிட பிறவிக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் குடும்பம் பூரா சீரழிவு. முக்கால்